தமிழ்நாட்டில் இன்று சேலம், கிருஷ்ணகிரி, நெல்லை, தேனி, கோவை உட்பட 13 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமான கனமழை பெய்து வருகிறது. திருப்பூர் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடைவிடாமல் கனமழை பெய்தது. உடுமலைப்பேட்டை திருமூர்த்தி மலையில் உள்ள பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு மலையடிவாரத்தில் உள்ள கோயிலை சூழ்ந்தபடி வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. கரூர் மாவட்டம் குளித்தலை சுற்றுவட்டார பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கிய நிலையில் ஐயர்மலை ரத்னகிரீஸ்வரர் கோயில் படிக்கட்டுகளில் மழைநீர் அருவி போல கொட்டியது. விழுப்புரம், கோலியனூர், காணை சுற்றுவட்டாரத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையுடன் குளிர்ந்த காற்றும் வீசியது. உதகையில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ரயில்வே பாலத்தில் 5 அடி உயரத்திற்கு மழைநீர் தேங்கியது. மழையால் குந்தசப்பை பகுதியில் சாலையோரத்தில் இருந்த 50 அடி நீள தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்ததால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடி, நெய்க்காரப்பட்டி, பாலமுத்திரம் பகுதிகளில் மழை பெய்தது. பழனியில் சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் இரவில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னல் மற்றும் காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. மழையால் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி காய்கறி சந்தை பாதிக்கப்பட்டது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழ்நாட்டில் இன்று முதல் வருகிற 25ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கோவை, சேலம், கிருஷ்ணகிரி, நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நாமக்கல் ஆகிய 13 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.